உயிர் பலி கேட்கும் தாவேகா மற்றும் திமுக. தர்மபுரியில நடத்த வேண்டிய கூட்டத்தை அவசரமா கரூருக்கு மாற்றிய விஜய். கரூர்ல எந்த ஒரு கூட்டம் நடந்தாலும் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி. தாவேகா கூட்டம் நடத்தணும்னு கேட்டப்போ அதற்கான இடம் ஒதுக்கி பெர்மிஷன் கொடுத்தது இவங்க தான். எவ்வளவு கூட்டம் வருவாங்க, அதற்கான இடம் சரியா இருக்கா, பாதுகாப்புகள் சீரமைக்கப்பட்டிருக்கா, காவல்துறையினர் இருக்காங்களான்னு பார்க்க வேண்டியது செந்தில் பாலாஜி. இதெல்லாம் கவனிக்காம கூட்ட நெரிசல் ஏற்படுத்தி மூச்சு திணறலால பல பேர் இறந்துட்டு இருக்கப்பவே செந்தில் பாலாஜி அங்க வந்தது எப்படி? கூட்ட நெரிசல்ல 2 ஆம்புலன்ஸ் போறத லைவ்லே நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதே போல ஒருத்தருக்கொருத்தர் சொல்லி வைத்தது போல அமைச்சர்கள் தொடர்ந்து வந்தது எப்படி? திமுகவின் கைகூலி ஊடகங்களும் சம்பவம் நடந்துட்டு இருக்கப்பவே இதையெல்லாம் கவர் பண்ணி மீடியால போட்டது எப்படி? இன்னொரு முறை சனிக்கிழமை விஜய் கூட்டம் நடத்தவே கூடாதுன்னு திமுக தான் இதை பிளான் பண்ணிருக்காங்களா? 40 உயிர் தானே போனா போகுதுன்னு பலி கொடுத்திருக்கு திமுக. தாவேகாவினுடைய ஒழுங்குபடுத்துதல்ல குறைபாடு இருந்தாலும் அங்க நடந்த இவ்வளவு சம்பவத்திற்கு முக்கிய காரணமா இருக்கிறது திமுக தான்.